ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சுனிதா. ஆயுள் காக்கும் ஆயுர்வேதம் அப்படிங்கிற தலைப்பில் இருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விழிப்புணர்வு பண்ணிட்டுருக்கோம். ஆயுர்வேத பொருட்களை பற்றி விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கோம். வெளியில் நிறைய கெமிக்கலான ப்ராடக்ட் எல்லாமே இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் குர்குரே அது வாங்கி சாப்பிட்டு நிறைய பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. கெமிக்கலான ஃபுட்டை சாப்பிட்டு நிறைய பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. அதிலேருந்து விடுபடுறதுக்கு, அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் கஷ்டப்பட்டுருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்காக தான் நம்ம ஆயுர்வேதத்தை பற்றி விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்குறோம். நோய் இல்லாமல் வாழணும், நம்ம உடம்பை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவாச் ப்ரஷ். ஆன் அண்ட் ஆன் கவாச் ப்ரஷ் அப்படிங்கிற பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு இந்த ஃபேமிலி படம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபேமிலியாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஒரு வயசு பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். ஒரு வயசு பிள்ளைங்களுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு கிருமிகள் அதிகமாக இருக்கும். உடம்புல கிருமிகள் இருந்தாலும் அந்த கிருமிகளை மோஷன் வழியாக கரைச்சி வெளியே கொண்டுட்டு வந்துடும். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பொருள். இது ரொம்ப அற்புதமாக நம்ம சயின்டிஸ்ட், நம்ம டாக்டர்கள், ஆயுர்வேத டாக்டர்ஸ் தயாரித்து கொடுத்துருக்குறாங்க. கவாச் ப்ரஷன் பேர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவசம், ஷீல்டுன்னு சொல்லுவோம். கவசம்னா ஷீல்டு. கவசம் மாதிரி நம்ம உடம்பு, ஒவ்வொருத்தரோட உடம்பை பாதுகாத்து கொடுக்கக்கூடிய பொருள் தான் இந்த பொருள். நம்ம உடம்பை நம்ம கவசம் மாதிரி நம்மளே பாதுகாத்து கொடுக்கணும்னா எந்த ஒரு நோயுமே வராது, ஆஸ்பத்திரி போக வேண்டிய அவசியமும் இருக்காதுல்ல. அதனால தான் கவாச் ப்ரஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது, டாக்டர் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 48 வகையான ராஜ மூலிகைகள் சேர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அரைமுழு மசாலான்னு சொல்லுவோம்ல. இப்போ நம்ம எல்லோரும் அரைமுழு மசாலா குழம்பு வச்சு சாப்பிட்ருமா? முன்னாடி உள்ள காலத்தில் வச்சு சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அதை சாப்பிட்றது கிடையாது. நிறைய பேர் வீக்காக இருக்கிறாங்க. உடம்பு பாடி பெயின், நிறைய பிரச்சனைகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதிலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்காக தான் இந்த கவாச் ப்ரஷ் நமக்கு டாக்டர்கள் தயாரித்து கொடுத்துருக்குறாங்க. இதில் அரைமுழு மசாலாக்கள் சேர்ந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, கிராம்பு, அதிமதுரம், அப்படி நிறைய ஏலக்காய், அப்படி நிறைய பொருட்கள் இதில் சேர்த்துருக்குறாங்க. இது இந்த ஒரு வயசு பிள்ளைங்கலேருந்து கொடுக்கும்போது இது என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக சளி பிரச்சனையில் கஷ்டப்படுற பிள்ளைங்க, ஒரு வயசு பிள்ளைங்கள் ஒரு வயசு 2 வயசு பிள்ளைங்கள்லாம் சளி இருமலில் கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு இது ஜாம் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சளி ஒரு 2 நேரம் 3 நேரம் சாப்பிட்டுட்டாலே சளி பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் கிடச்சிரும். அப்புறமா நிறைய பேருக்கு பேக் பெயின், நிறைய ஒரு வயசு பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பெனிஃபிட் கொடுக்குது. இது சளி பிரச்சனை நல்லா கேட்குது, பேக் பெயின் நல்லா கேட்குது, அஜீரண கோளாறு நல்லா கேட்குது, டைஜஷன் ப்ராப்ளம் நல்லா கேட்குது, அப்புறமா வாயு பிரச்சனை, நெஞ்சுக்கரிப்பு, இது எல்லாமே நல்லாவே இந்த இதில் எடுக்கும்போது கேட்குது. நிறைய பேருக்கு இது நானுமே யூஸ் பண்ணதுனால எனக்கு டயர்ட்னஸ் அதிகமாக இருந்ததுனால நான் யூஸ் பண்ணினேன். எனக்கு இதை சாப்பிட்டோன்னே எந்த ஒரு டயர்ட்னஸே தெரியல. அந்தளவுக்கு ஆக்டிவாக ஆரம்பிச்சிது, உடம்பு சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிது. இதில் இருக்கிறது என்ன பெனிஃபிட் கொடுக்கும், இது எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலும்புகளை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும், எலும்பு மஞ்சைகளை உருவாக்கி கொடுக்குறோம். இப்போ நம்ம நிறைய பேர் இப்போ என்னென்னா கால் வெளி அப்படின்னு என்ன சொல்கிறோம், ஆட்டுக்கால் சூப் வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் சூப் குடிக்கும்போது அந்த எலும்புகளில் ஒரு மஞ்சைகள் இருக்கும். அந்த நம்ம அந்த சூப்பை சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த சத்து கிடைக்கும். அது ஒரு சத்து, ஒரு விதமான சத்து பொருள் தான் அதில் இருக்கிறதுனால நம்ம அதை குடிக்கும்போது நம்மளுக்கு அந்த சத்து கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் குடிக்க சொல்கிறாங்க. அதே சத்து இதில் இருக்குது. இதை எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகும், எலும்பு மஞ்சைகள் உருவாகும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். கொரோனா டைமில் நிறைய பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தவங்க தான் நிறைய பேர் இறந்து போனாங்க. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுத்து எந்த ஒரு வைரஸ் காய்ச்சலும் வர விடாமல், வைரஸ் காய்ச்சலோ ஃபீவரோ கிருமிகளோ எதுவுமே அட்டாக் பண்ண விடாமல் நம்ம குழந்தைங்களையும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே பாதுகாப்போம். அதனால இதை கவாச் ப்ரஷ், கவசம்னு சொல்லுவோம் நம்ம. அதனால் இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்குது. நிறைய பிரச்சனை, வாயு பிரச்சனையில் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. நெஞ்சுக்கரிப்பு, சாப்பாடு செமிக்க மாட்டேங்குதுங்கிறாங்க, அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அப்புறமா பேக் பெயின் வருதுங்கிறாங்க, பேக் பெயின் கேட்க மாட்டேங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இப்படி நிறைய தனித்தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு பொருள் வீட்டில் இருந்ததுன்னா, டெய்லி காலையில் சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன், நைட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னா சளியோ இருமலோ வீசிங் பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குது, ஆஸ்துமா பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்குது, ஒத்த தலைவலி சரி பண்ணி கொடுக்குது, அலர்ஜி பிரச்சனை இருந்தாலும் கேட்குது. இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு இது இந்த ஒரு ப்ராடக்ட்டு, அதுக்கு இந்த ஒரு பொருளே அந்த நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குது. அதனால் எல்லார் வீட்லேயுமே இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த கவாச் ப்ரஷ்ஷை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நிறைய பெனிஃபிட் இதில் இருக்குது, அதை நீங்களும் அனுபவிங்க. இதை வாங்கி சின்ன பிள்ளைகள் இருக்கிறவங்க வீட்டில் இந்த கவாச் ப்ரஷ்ஷும் இந்த காஃப்லாம் இருந்துச்சுன்னா, சளி பிரச்சனை, காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு, சளி இருமல் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமே வராது. இதை வாங்கி எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நோய் இல்லாமல் வாழணும். அதுதான் எங்களோட விருப்பம். தேங்க்யூ.